أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. பிறகு இதில் நம்ம பார்த்த ஆரம்ப ஹதீஸ் ஒமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. லைலத்துல் கத்ர் இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ, நன்மையோடும் நன்மை எதிர்பார்த்தும் ஈமானோட நிலையில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். 3 செய்தி வருது. ஒன்று, ரமலானில் யார் நோன்பு வைக்கிறாரோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலானில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவர்களுக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் என்ன செய்யும், மன்னிக்கப்படும் என்று 3 விதமான ஹதீஸ் என்ன செய்து வருது. இது புகாரில 2014வது இலக்கம். 1858 அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ர் மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ரமலானிலே இறுதிப்பத்திலே ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். இது புகாரில் 2017வது இலக்கம். 1859வது இலக்கம். அன் ஜர் இப்னு ஹுபைஷ் قال سألت உபை இப்னு கஅப், அதாவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நான் கேட்டேன் என்று இப்னு ஹுபைஷ் சொல்றாரு. ஃபகுல்து இன் அகாக இப்னு மஸ்ஊத் யகூலு, அதாவது உங்களுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅபும் குர்ஆன் விஷயத்தில் மிகவும் சிறந்தவர், முன்மாதிரியானவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊதும் குர்ஆன் விஷயத்தில் முன்மாதிரியானவர். சொல்றாரு, உங்களுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வந்து சொல்றாரு, மை யகுமில் ஹவுல யுஸிப் லைலத்துல் கத்ர், யாரு வருடம் ஃபுல்லா நின்று வணங்குகிறாரோ அவருக்கு லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொல்றாரு. வருடம் ஃபுல்லா, அதாவது ரமலான் மாதத்துல லைலத்துல் கத்ர் கடைசி இரவுல ஒற்றைப்படை இரவுல. இவர் சொல்றாரு, யாரு வருடம் ஃபுல்லா நின்று வணங்குகிறார் அவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும்னு சகோதரர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். இப்னு ஹுபைஷ் என்ன செய்றாரு, யார்கிட்ட கேட்கிறாங்க, உபை இப்னு கஅப்ட்ட. ஃபகால ரஹ்மஹுல்லாஹ், அப்ப யாரு உபை இப்னு கஅப் பதில் சொல்றாரு, அராத அல்லா யத்தகிலன் நாஸ், மக்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவு நின்று வணங்கினா அவருக்கு காலம் ஃபுல்லா வணங்கி நன்மை கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை மூலம் மற்ற நாட்களில் தொழாம இருந்து விடுவார்களோன்ற பயத்தில் தான் அவர் என்ன செய்யறாரு, இரவு ஃபுல்லா நீங்க என்ன செய்யுங்க தொழணும்ன்றதுக்காக வேண்டி வருஷம் ஃபுல்லா தொழுறதை பத்தி அவர் அப்படியே என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லி இருப்பாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆமா இன்னஹு கத் அலிம், ஆனா அவருக்கு தெரியும், அன்னஹா ஃபி ரமதான், லைலத்துல் கத்ர் எப்ப ரமதான்ல என்றது, வஅன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், அது இறுதி 10ல என்றது, வஅன்னஹா லைலத்து 27 அது 27வது இரவுல என்றதும் என்னது யாருக்கு தெரியும், அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு தெரியும் என்று உபை இப்னு கஅப் சொல்றார். 27 இரவு லைலத்துல் கத்ர்னு சொல்றாங்க தானே, அவங்க இதை மெயின் ஆதாரமா என்ன செய்வாங்க, வைப்பாங்க. சும்ம ஹலஃப லா யஸ்தத்னி, பின்னர் அதாவது சத்தியம் பண்றாரு, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை எதுவுமே சொல்லாம அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன், அன்னஹா லைலுத்து 27 அது 27வது இரவு தான், லைலத்துல் கத்ர் வந்து 27வது இரவு தான். ஃபகுல்து பி ஐயி ஷைஇன் தகூலு ذلك அபுல் முன்சிர், அபுல் முன்சிரே எப்படி நீங்க சொல்றீங்க அது 27வது இரவு தான் என்று சொல்றீங்க. கால பில் அலாமா, நான் அடையாளத்தை வச்சு, அவு பில் ஆயத்தில் லத்தி அக்பரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளத்தை வச்சு, அன்னஹா தத்லு யௌம இதில் லா ஷுஆ லஹா, அன்றைய தினம் கதிர்கள் இல்லாமல் அது என்ன செய்யும், சூரியன் உதிக்கும் அந்த நாள் தான் லைலத்துல் கத்ருடைய அடையாள நாள், அது 27ல தான் அப்படின்னு என்ன செய்றாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னதா வருது. இது முஸ்லிம்ல 762வது இலக்கம். இப்போ இந்த செய்தி நாங்கள் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு தலைப்பில் ஸ்பீச் பேசிக்கோம், அதில் சம்பந்தமாக விளங்கப்படுத்திக்கிறோம். இதில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு எங்கேயும் சொல்லலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர்னு சொன்னாங்கன்னு சொல்லலை. வணங்கிட்டா 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர்னு சொன்னாங்கன்னு சொல்லலை. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கும் அது 27 இரவு தெரியும், எனக்கும் 27வது இரவு தெரியும் தான் அவர் சொல்றாரு. அப்படின்னா இதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், நபித்தோழர்கள்ல ஒரு சிலர் லைலத்துல் கத்ர் இரவு 27 என்று தான் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. எனவே யாராவது லைலத்துல் கத்ர் 27 இரவுன்னு நம்பினா அது ஒரு பிதத்தான நம்பிக்கையாக என்ன செய்யாது, மாறாது. நபித்தோழர்கள்லயே ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்ன செய்யும் இருக்கும்னு நம்புறாங்கன்னா, 27வது இரவு லைலத்துல் கத்ர் யாராவது நம்பினாங்கன்னா அது வந்து மார்க்கத்துக்கு முரணானதாகவோ பிதத்தான ஒன்றாகவோ என்ன செய்யாது, மாறாது. ஆனா லைலத்துல் கத்ர் இரவுல நாங்க பிதத்தான அமல்கள் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க செய்யற வேலை. லைலத்துல் கத்ர் இரவுல அண்டைக்கு மட்டும் என்ன லைட் ஆஃப் பண்ணி போட்டு தௌபா செய்யறதும், அண்டைக்கு பார்த்து சாப்பாடு பிரியாணி கொடுக்கறதும், அண்டைக்கு லைட்டை ஜோடிக்கிறதும், விளங்கிட்டா அண்டைக்கு வந்து என்னது ஒவ்வொன்று செய்யறோம், அடுத்தது வாசல உட்காந்துட்டு களிமா சொல்ல அப்புறம் தான் உள்ளுக்கு அனுப்புறதும், விளங்கிட்டா இந்த மாதிரியான வேலைகள் நடக்கக்கூடிய மாதிரி நபித்தோழர்கள் என்ன செய்யல. அவங்க வந்து எந்த இரவுலும் ஒற்றைப்படை இரவுகள் எந்த இரவுல டிஃபரண்ட் காட்டல, நம்பிக்கையில லைலத்துல் கத்ர் இரவு என்னது எப்படி நாம 21 இருக்குமோ, 23 இருக்குமோ, 25 இருக்குமோ, 27 இருக்குமோ என்று நினைக்கிறோமோ, அதுல அவங்க என்ன சொன்னாங்க, 22 அதிகமா என்ன செஞ்சாங்க, நம்பினார்கள். அதுக்காக 21 தொழாம இருக்கவும் இல்லை, 22 23 தொழாம இருக்கவும் இல்லை, அதை புறக்கணிக்கவும் இல்லை. எனவே நம்பிக்கை வேறு, அந்த நடைமுறை வேறு. நடைமுறையில் இன்றைக்கு நடக்கிற நிறைய பித்அத்துக்கள், திடீர்னு லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க,
ஓஃப் பண்ணி போட்டு இருட்டு என்ன அதுக்கு நல்ல வசனம் சொல்ல என்ன இருட்டு பை இல்லை இருட்டு அந்த இருட்டு தௌபான்னு சொல்லி என்னது வச்சு அதில் அண்டைக்கு ஃபுல்லாக மன்னிப்பு கேட்டு அழ வேண்டியவங்களாம் அழுது வணங்கிட்டா என்ற அழுகிறதுக்காண்டி அதை லைட் ஆஃப் பண்ணிடுறது அதுக்கப்புறம் சாப்பாடு வணங்கிட்டா. அப்போ சிலர் நம்ம நல்லா கேட்குறோம். இந்த தடவை வந்து 27 வந்து பெரிய பள்ளியில் சூப்பராக சாப்பாடு இருந்துச்சு சரியா, இந்த பள்ளியை விட அந்த பள்ளியில் குவாலிட்டியாக இருந்துச்சு, அநியாயமாக இதுக்கு போயிட்டோம் அப்படி என்றெல்லாம் பேசக்கூடிய லெவலில் என்ன செய்யுது அந்த 27 வந்து உணவுக்கு பிரபல்யமான ஒரு நாளாக என்ன செய்யுது மாறி. இதெல்லாம் பிதத்தான நடைமுறைகள். ஆனால் ஒரு விஷயம் புரியுது, நபித்தோழர்கள் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க 27வது இரவை லைலத்துல் கத்ர் இரவாக நம்பினார்கள் அப்படின்னு புரியுது. ஆனால் ஹதீத்ல ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைகள் எல்லாம் என்ன வருதுன்னு சொன்னால் நான் மறக்கடிக்கப்பட்டுட்டேன். எந்த இரவு என்னது மறக்கடிக்கப்பட்டேன், நீங்கள் கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள் என்ன செய்யுங்க அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரைட். 3வது பாபு அத்வா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவிலே துஆ கேட்டல். 1860வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, قالت قلت يا رسول الله وانت تدري رايت ان علمت اي ليله ليله القدر, நான் லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவுன்னு நான் தெரிந்து கொண்டால் மா அகூலு ஃபிஹா அதிலே நான் என்ன சொல்லுவேன். قال قولي اللهم انك عفو تحب العفو فاعف عني, யா அல்லாஹ் நீ வந்து மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புகிறாய் என்னை மன்னித்தருள்வாயாக என்று சொல்லுங்க என்று சொல்லி திருமதியில் 3513 இலக்கத்தில் வருது. ஆனால் இந்த செய்தி வந்து கருத்து முரண்பாடு நிறைய இருக்குது விளங்கிட்டா. இந்த செய்தியில் வந்து இப்னு புரைதா என்றவர் அறிவிக்கிறாரு. ஆனால் இந்த இப்னு புரைதா வந்து இந்த செய்தியை கேட்டது சம்பந்தமான விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு. எல்லாரிடத்திலும் இது சஹியான செய்தி அல்ல, எல்லாரிடத்திலும் சஹியான கருத்து நல்லது. அல்லாஹும் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யாரா நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புகிற என்னை மன்னிப்பாயாக. ஒருத்தரதை ஒரு துவாவாக நினைச்சு சொல்லிட்டு போனால் பிழை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவில் இதை சொல்லி தந்தாங்கன்னு நம்புறதாக இருந்தால் அந்த ஹதீஸுடைய தரம் என்ன செய்யணும், நம்ம வலுவாக இருக்கணும். இது கருத்து முரண்பாடு உள்ள செய்தி, நம்ம லைவ் செய்ய நீங்கள் சொல்ல விரும்பலை. ஆனால் இதில் கருத்து முரண்பாடு என்ன செய்யுது, இந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக கருத்து முரண்பாடு இருக்கின்ற ஒரு செய்தி, வலுவான ஒரு கருத்து முரண்பாடு அதில் சும்மா ஒரு சிலர் அப்படின்றதுல ஒரு வலுவான ஒரு கருத்து முரண்பாடு இதில் இருக்கின்றது என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆயிஷாலாம் கேட்குறாங்கன்னா நான் லைலத்துல் கத்ர் எந்த இரவில் என்று அறிந்து கொண்டால் வழங்கிட்டா, நான் அறிந்து கொண்டால் அந்த இரவில் நான் ஓதுறதுக்குன்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க நான் மறக்கடிக்கப்பட்டுட்டேன்றாங்க வழங்கிட்டா. அப்போ கடைசி இரவு ஃபுல்லாக லைலத்துல் கத்ர் என்று இருந்து ஒருத்தர் அல்லாஹ் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி ஓதுற மாதிரி கேள்வி இருந்தால் கூட ஓரளவு நியாயம். ஆனால் இஸ்னாத் ரீதியாக இதில் என்ன செய்யுது ஒரு பிரச்சனை உண்டு, அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. திருமதி 3513. அடுத்தது 4வது பாபு சலாத்துர் ரிஜாலி பின் நிசாஇ ஃபி தராவி. இரவுல அதாவது பெண்களுக்கு ஆண்கள் தொழுவித்தல், தராவிகளை பெண்களுக்கு ஆண்கள் தொழுவித்தல். 1861 அன் உர்வா அறிவிக்கிறார் அன்ன தக்வான அபா அம்ரின், தக்வான் அபு அம்ர் என்றவர் வந்து வகான அப்தன் லி ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமையாக இருந்தாங்க. இந்த ஆண் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கீழே அடிமையாக இருந்தார்கள். ஜௌஜின் நபி ஃபஅதகத்துஹு அன் துப்ரின் மின்ஹா, அவங்களை வந்து தவணை முறைப்படி தன்னை விடுதலை செய்து கொள்றதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சுட்டாங்க, எழுதிக்கினாங்க. அதாவது அவர் சம்பாதிச்சு கொடுத்து அவர் என்ன செய்யறது தன்னை விடுதலை ஆக்கி கொள்றதுக்கு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. கான யகூமு யக்ரஉ லஹா ஃபி ரமலான், ரமலானில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தொழுவிக்கக்கூடியவராக அவர் என்ன செஞ்சாங்க இருந்தார். யாரு, இந்த தக்வான் என்றவர் இருந்தார், தக்வான் அபு அம்ர் என்று இருந்தார் என்று சொல்லி மோத்தா மாலிக்ல 256வது இலக்கத்தில் என்ன செய்தி வருது. அந்த காலத்தில் வந்து நபித்தோழர்கள்ட்ட அடிமையாக இருந்தவங்க நிறைய படித்தாங்க, நிறைய படித்து குர்ஆன் ஓதுறவங்களாக மார்க்கம் படித்தவங்களாக என்ன அவங்க வளர்ந்தாங்க. இப்போ ஹசனுல் பஸ்ரி எல்லாம் வந்து அடிமையுடைய பிள்ளைகள் வழங்கிட்டா, அவங்களாம் மிகப்பெரிய அறிஞர்களாக என்ன செஞ்சாங்க வந்தாங்க. நிறைய அறிஞர்கள் வந்து அவங்க வந்து இஸ்லாமிய சமுதாயம் வந்து அவங்கள வந்து அறிவை விட்டு என்ன செய்யலை தூரமாக்கி வைக்கல, எல்லாரும் படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சாங்க கொடுத்தார்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதனால இப்படி நடந்ததான செய்தி மோத்தா மாலிக்ல வருது, புகாரிலையும் வருது. ஆனால் இஸ்னாத் இல்லாமல் என்ன செய்யுது, பாபு இமாமத்தில் அப்து அடிமை தொழுவிக்கலாமா அப்படின்ற ஒரு தலைப்பில் இதை கொண்டு வருவார். ஆனால் இஸ்னாத் இல்லாமல் என்ன செய்யறாரு கொண்டு வராரு. இது மோத்தா மாலிக்ல 256வது இலக்கத்தில் என்ன செய்து வருகிறது. ரைட். அடுத்ததாக 1862வது இலக்கம் அன் உர்வா அறிவிக்கிறாரு அன்ன உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. உர்வான்றவர் யாருன்னு தெரியும் தானே, அடிக்கடி உர்வா நம்ம அப்துல்லா இப்னு சுபைர் தம்பி தான் உர்வத் இப்னு சுபைர் வணங்கிட்டா. அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய செய்தி என்ன செஞ்சிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன். ஜமா அன்னாஸ அலா கியாமி ஷஹரி ரமதான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதானுடைய மாசத்தில் மக்களை தொழுவிக்கிறதுக்காக ஜமாத்தா கூட்டினாங்க. அர்ரிஜால் அலா உபை இப்னு கஅப், ஆண்களை வந்து உபை இப்னு கஅபுடைய தலைமையிலும், வன்னிசா அலா சுலைமான் இப்னு அபி ஹஸ்மா, பெண்களை வந்து சுலைமான் இப்னு அபி ஹஸ்மா என்றவர் தொழுவிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு வருது. இது பைஹக்கில 2வது பாகம் 493வது இலக்கம். 2வது பைஹக்கில 2வது பாகம் 493வது இலக்கம். அப்போ பெண்களுக்கு யாரு
சுலைமான் இப்னு அபி ஹஸ்மா, ஆண்களுக்கு உபை இப்னு கஅப். ஆனால் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னால், அவங்க 5 நேரத்துக்கும் பள்ளிக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துடைய வளமை என்னன்னு சொன்னால் 5 நேரம் பெண்கள் பள்ளிக்கு போகிற அனுமதி இருந்துச்சு, பள்ளிக்கு போகிற வளமை இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்க, இரவு தொழுகை ஜமாத்துக்கு வராங்க. இப்போ இன்றைய காலத்தில் நம்ம அதை யோசிச்சுக்கணும். இப்போ அதாவது இன்றைக்கு வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான முறையில் ஒரு வீட்டில் எங்கேயோ யாராவது தொழுவிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சால் ஓகே, பள்ளிக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாலும் ஓகே தான். ஆனால் 5 நேரமும் பள்ளிக்கு வராமல் 5 நேரத்துக்கு பள்ளிக்கு வர அனுமதியும் இல்லை ஊரில், விளங்கிட்டா, அனுமதியும் இல்லாமல் தராவிக்கு மட்டும் என்ன செய்யறது, பள்ளிக்கு வரலாம்னு சொல்கிறது நல்ல ஒரு நடைமுறை என்றல்ல. ஏண்டா கடமையான நேரத்தில் பள்ளிக்கு போகிறதுக்கு சுண்ணத்தான விஷயங்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது, சுண்ணத்தான விஷயத்துக்கு பள்ளிக்கு வர்றது, பரலான விஷயத்துக்கு வீட்டில் தொழுகிறன்ற லெவல் இருந்து கண்டு இந்த செய்திகள் ஆதாரமாக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பொதுவான நடைமுறை பெண்கள் பள்ளிக்கு வரலாம் என்று இருக்கிற கட்டத்தில் இது நடந்ததுன்னா என்னது ஓகேன்றதை புரிஞ்சுக்கிறோம். ரைட். அடுத்தது 5வது பாப், அதது ரக்காத்தி தராவி, தராவியுடைய தொழுகையுடைய எண்ணிக்கை 1863. அன் யஸீத் இப்னு ரூமான், யஸீத் இப்னு ரூமான் அறிவிக்கிறார், قال كان الناس يقومون في زمان عمر بن الخطاب رضي الله عنه في رمضان ب23 ركعه. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்து மக்கள் 23 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் 23 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பைஹக்கியில 2வது பாகம் 496, பைஹக்கியில 2வது பாகம் 496. ஆனால் இந்த செய்தி லைஃபான செய்தி. காரணம், யஸீத் இப்னு ரூமான் வந்து உமர் ரலியல்லாஹு அவங்க காலத்துக்கு இடையில 100 வருஷம் டிஃபரெண்ட் கேப் இருக்கு, விளங்கிட்டா. அடுத்து உமர் ரலியல்லாஹு காலத்தில் மக்கள் வந்து 23 தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றது ஒரு ஆதாரமும் அல்ல. உமர் ரலியல்லாஹு செயல்பாடு ஆதாரமண்டே வச்சுக்கண்டா கூட ஆதாரம் இல்லை. காரணம் என்ன, அது உமர் ரலியல்லாஹு அவங்க பார்க்குற அளவுக்கு நடந்ததா, உமர் ரலியல்லாஹு அங்கீகரிச்சாங்களா, அதையும் ஏற்றுக்கண்ணாங்களான்னு எந்த செய்தியும் இல்லை. உமர் ரலியல்லாஹு காலத்தில் 23 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது ஒரு ஆதாரமாக எடுக்க இயலாது. அடுத்தது உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் 23 தொழுதார்கள் அப்படி என்ற நடைமுறை வந்து மாற்றமாக மோத்தா மாலிக்ல தெளிவாக என்ன 11 ரக்காத் உமர் ரலியல்லாஹு தொழுவிச்சாங்கன்ற என்னது தொழுவிக்கு ஏற்பாடு செய்தார்கள் அறிவிப்புகள்லாம் வருது. அப்போ ரசூலுல்லாஹ் 23 வருட காலத்தில் ரசூலுல்லாஹ் தொழுவிச்சது 11 ரக்காத் தான். அதுக்கு தான் பொருத்தமான செயல்பாடாக இந்த மோத்தா மாலிக்ல வரக்கூடிய அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது, எது 11 ரக்காத். இது நம்ம நிறைய சப்ஜெக்ட் பேச வேண்டியது. அடுத்தது 1864வது இலக்கம், அன் அபில் ஹசீப், அதாவது அபுல் ஹசீப் என்ற ஒரு அறிவிக்கிறார், கால கான யஉம்முனா சுவைத் இப்னு கஃப்லா ஃபீ ரமதான் ஃபயுஸல்லி 5 தர்வீஹாத்தின் 20 ரக்கா. அபுல் ஹசீப் அறிவிக்கிறார், சுவைத் இப்னு கஃப்லா என்றவர் எங்களுக்கு தொழுவிக்கக்கூடியவராக இருந்தார். ரமதானில் அவர் வந்து 5 தர்வீஹா தொழுவிப்பார், 5 தராவி தொழுவிப்பார். 5 தர்வீஹான்னு சொன்னால் அதாவது 4 நாளா, 4 தர்வீஹா. தராவி என்ற பேர் வந்து என்ன தெரியுமா, இப்போ கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வித்ர் தொழுகை, கியாமு ரமதான், கியாமுல் லைலு, அதே போல் தஹஜ்ஜத் எல்லாம் உண்டுன்னு சொன்ன உடனே இமாம் புகாரியே தராவி என்று தனி தலைப்பு போட்டுக்கிறாரு, இவர் என்ன வந்து எல்லாத்தையும் உண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொன்னா பேசுறவங்களும் விமர்சிக்கிறது. ஆனால் அவங்க நோக்கம் தெரியாமல் பேசுகிறாங்க. தர்வீஹா என்ற சொல் வந்து என்னன்னா, மிர்வாஹாண்ட ஃபேன் தெரியும் தானே, ராஹத் இஸ்திராஹா ஓய்வு எடுக்கிற இடம், அதுல தான் தர்வீஹா வந்து தராவி. தர்வீஹான்னு சொன்னால் ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு போகிறோம் 4 ரக்காத்துக்கு போகிறோம் ஓய்வு எடுத்தா அதுக்கு பேர் என்ன தர்வீஹா. சரியா, ராகத்து கொடுக்குற ரவ்வஹ, வணங்கிட்டா. ரவ்வஹண்டா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறேன்னு அர்த்தம். இந்த ரெஸ்ட் கொடுத்து தொழுவிக்கிற வளமை வேண்டு வரப்பே தான் தராவீஹ் என்ற பேர் என்ன செஞ்சது வந்துச்சு. ஒரேடியா 2 போகாமல் சரி ஒரு 2 ரக்காத்து தொழுதுட்டு கொஞ்சம் ஒரு வேற பேச்சு அல்ல தண்ணியை குடிக்கிற பொட்டில் உடைக்கிற இந்த மாதிரி வேலை நடக்குமே, விளங்கிட்டா. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன ராகத்து கொடுக்குற. கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டு வர்றது, அங்கே பார்க்குற இங்கே பார்க்குற, ஃபோன் பேசுகிற, வாட்ஸ்அப் பேசுகிற, இதெல்லாம் என்ன செய்யலாமா இல்லை 2வது. இதெல்லாம் ஒரு இடைவெளி, தொழுகையில் இடைவெளி கொடுக்குற மாதிரி, தொழுகையில் வந்து இடைவெளி கொடுக்குறது மாதிரி இப்படி கொடுத்தா தர்வீஹா. அப்போ 2 ரக்காத்துக்கு இடையில தர்வீஹா கொடுத்தோம்னா 10 தர்வீஹா என்ன செய்யும் வரும். 4 ரக்காத்துக்கு இடையில கொடுத்தா 5 தர்வீஹா என்ன செய்யும் வரும். இதுக்கு பன்மை தான் தராவி, விளங்கிட்டா. அதோட பன்மை தான் தராவி. ஒருத்தர் 8 ரக்காத்து தொழுதாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு தர்வீஹ் தான் கொடுக்கலாம். 8 ரக்காத்து தொழுதாருன்னு சொன்னால் ஒரு தர்வீஹ், அதே 4 இடையில உண்டு. எனவே தர்வீஹா என்று சொல்லி எத்தனை தர்வீஹ் தொழுதிங்கன்னு சொன்னால் என்ன, அது ராகத்து கொடுத்தன்னு அர்த்தம் இல்லை. தராவீஹுக்கு எண்ணிக்கை இல்லை. தராவீஹ்ன்றது அந்த 2 ரக்காத்துக்கு கொடுக்கக்கூடிய கேப், இடைவெளி. அதனால வந்து அதது சலாத்தி தராவீஹ் என்று சொல்றதுக்கான காரணம் இந்த ராகத்து கொடுத்து தொழுகின்ற தொழுகை என்ற அர்த்தமே தவிர மற்றபடி வேற அர்த்தமெல்லாம் இல்லை. அதனால் வருது ஃபயுஸல்லி 5 தர்வீஹாத்தின் 20 ரக்கா. 5 தர்வீஹாக்கள் அவர் தொழுவாருன்னா என்ன 4 நாள் தான் என்ன செய்வாங்க தொழுவாங்கன்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சுருவுகளே.